ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. காட்டுக்கு போகணும்னு நான் சொன்னேன்னாக்கா அதை இஷ்டப்படி நடக்கிறதான் அவன் கடமைன்னு நினச்சிட்டு அதை ஏற்று மறுசொல் சொல்லாமல் காட்டுக்கு ராமன் போயிடுவான். ஆனால் என்னை மறுத்து பேசி அது சரியில்லைன்னு வாதாடி என் உத்தரவை அவன் நிராகரித்தான்னாக்கா இந்த நேரம் எனக்கு ரொம்ப அது சந்தோஷமான ஏற்றது ஒரு காரியமாக அது இருக்கும்னுட்டு தசரதர் புலம்புறார். அதனால் உன் மகனை தவிர மற்ற 3 மகன்களும் நான் எல்லாரையும் பெரும் ஆபத்தில் வீழ்த்திட்டு நீ ஒருத்தி மட்டும் சுகமாக வாழ்ந்துக்கோ அப்படின்னுட்டு தான் கோபத்தில் வாழ்த்திட்டு இக்ஷ்வாக குலத்தவரால் ரொம்ப அக்கறையோடு காப்பாற்றப்பட்ட இந்த தேசத்தை என்னால் முறை தவறாமல் நிர்வகிக்கப்பட்டுன்னு வந்த இந்த தேசத்தை ராமனால் துறந்து விடப்பட்ட இந்த தேசத்தை பெரும் குழப்பத்தில் விழுந்ததாக செஞ்சுட்டு நீயே ஆண்டுக்கோன்னு விடுறார் தசரதர். அப்படி மேலும் சொல்கிறார், தீய குணமுடையவளே, எனக்கு எதிரியானவளே, கேகேய மன்னன் பெற்ற மகளே, ராமன் காட்டுக்கு போனான், தசரத மன்னன் இறந்தான். இந்த செய்திகளை கேட்டு மனங்கழித்து நீ வாழ்ந்துக்கோ. உன்னை மட்டும் தெரிஞ்சுக்கோ, ராமன் காட்டுக்கு போகிறதுன்றது பரதனால் ஏற்கப்பட்டாக்கா எனக்கு அவன் இறுதி சடங்கு செய்யக்கூடாது. பரதன் நாடாளணும்னு நீ கேட்டது ஒரு புறம் இருக்கட்டும், ராமனுக்கு வனவாசம்ன்றத நீ எப்படி விரும்பினேன்றது இருக்கட்டும் ஒரு பக்கம். பெண்கள் ரொம்ப கெட்ட குணமுடையவா, விசுவாச உணர்வு அற்றவா, தங்கள் காரியத்திலேயே முனைப்புடையவா இருப்பான்றது தவறு. ஏன்னா எல்லா பெண்களையும் அப்படி இகழ்ந்து பேசுறது ஒரு நியாயம் கிடையாது. பரதனுடைய தாயார் ஒருத்தி மட்டும் இனி இப்படிப்பட்டவ தான், அதர்மத்தில் நோக்கமுடையவ தான், பொருள் ஒன்று தான் எல்லான்னு நினச்சிவிட விட்டவ தான். இவ இரக்கமற்றவர்களே, ராமனிடத்தில் நீ கண்ட குற்றம் தான் என்ன? கொடியவளே, ராமன் காட்டுக்கு போயிட்டான்னாக்கா நாட்டில் உள்ள எல்லாரும் அந்த செய்தியை அது வாட்டும். மகன்களை தகப்பன்மார்கள் திறந்துருவா, கணவன்மார்களை மனைவியர்கள் திறந்துருவாங்க, உறவினர்கள் எல்லாம் மனிதர்களுமே திறந்துருவாங்க. அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாமே அல்லோலகல்லோல படப்போகிறது. எந்த ஒரு மனுஷனும் அவனுடைய தொழிலில் ஆர்வமுடையவனாக இருக்க மாட்டான். தேசமே பெருங்குழப்பத்தில் ஆழ்ந்துடும். கொடிய வார்த்தைகளை பேசல, உன் வாயிலேருந்து பற்கள் எல்லாம் 1000 பொடி பொடியாக செதறிடாமல் இருக்கிறதுக்கு என்னன்னு தெரியல, எப்படின்னு தெரியல. என்னாலும் ராமனாலும் லக்ஷ்மணனாலும் கைவிடப்பட்டவனான பரதன் உன்னோடு சேர்ந்து நாட்டை ஆண்டு வரணும்னு என் விரோதிகளுக்கெல்லாம் அவன் மகிழ்ச்சி அளிக்கட்டும் அப்படின்னு தசரதர் கோபமோட வார்த்தையை சொல்கிறார். அப்போ தானே அப்புறம் அதை மறுத்து பேசுகிறார். நீ எவ்வளோ வேண்டுமானாலும் துன்பப்பட்டு கொண்டே இரு, தீயில விழுந்து எரிஞ்சு போ, வேறு ஏதாவது ஒரு வழியில் நீ மடிஞ்சு போ, 1000 துண்டுகளாக பூமியில் விழுந்து கடை, அது பற்றியெல்லாம் எனக்கு அக்கறை இல்லை. கேகே மன்னன் குளத்தில் பிறந்த கொடியவளே, எல்லாருக்கும் துன்பம் விளைவிக்கக்கூடிய உனது ஆசையை நான் நிறைவேற்ற மாட்டேன். வஞ்சனையான வார்த்தை பேசி வந்தவளே, இதயத்தில் கொடிய எண்ணம் கொண்டவளே, குளத்தை கெடுக்க வந்தவளே, கணவன் இடத்துல அன்புன்றதை ஒழிச்சிட்டவளே, உன்னை உயிரோடு பார்க்க நான் விரும்பலை அப்படின்னு கோபமோட தசரதர் பேசுகிறார். ஆனால் ஒரு கணத்தில் கோபத்தை விட்டுட்டு கைகேயிக்கு தான் கட்டுப்பட்டு அதை உணர்ந்துண்டு மீண்டும் பழைய பாணியிலேயே அவகிட்ட பரிதாபமாக பேசவும் தொடங்குறார். ராமனை விட்டு பிரிஞ்ச பிறகு என் மனசில் மகிழ்வுன்றது இருக்க போகிறதா? அதற்கு பிறகு என் உயிர் தங்குமா? தர்ம நெறி தவறாதவனும் யாருக்கும் தீங்கிழைக்காதவனுமான எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கெடுதலை நீ செய்ய முனையறதுல நியாயமே இல்லை. உன் காலில் விழுந்து கும்பிட தயாராக இருக்கேன், என் மேலே கொஞ்சம் கருணை வேணும்னு பேசிண்டே நீட்டப்பட்ட கைகேயின் கால்களில் தொடாமலேயே தரையில் விழுந்துட்டார் தசரத மன்னர். ஆனால் அப்பையும் கைகேயினுடைய மனசு இலகலை. சூரியன் உதயமான பிறகு ராமன் காட்டுக்கு போயிடணும்னு கைகேயை மீண்டும் நிர்பந்திக்கிறாங்க. இரவே நீ கழிஞ்சுடாதே, பொழுது விடியறதை நான் விரும்பலை, என்னோட இந்த வேண்டுதலை ஏற்றுண்டு இரவே நீ தொடர்ந்து இரு. அது நடக்காதுன்னாக்கா தயவு செய்து சீக்கிரமே விடிஞ்சிடு, என்னுடைய துன்பத்துக்கு முடிவு வந்துட்டோம். கொடூரமான எண்ணம் கொண்ட கொடியவளான கைகேயை பார்த்துன்னு இருக்கும்போது நிலையிலாவது நான் விடுபட்டுடுறேன். கைகேயை பார்த்து 2 கைகளையும் கூப்பிட்டு ரொம்ப பரிதாபமாக பேசுகிறார். ரொம்ப வயசு முதிர்ந்தவன், ரொம்பவும் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கவன், சத்தியம் தவறாதவன், உன்னையே கதின்னு அடைஞ்சிருக்கேன், எனக்கு தயவு காட்டு, இந்த ராஜ்யத்தை நீ அழித்து அதை ராமன் பெற்றுக்கட்டும், அதனால் உனக்கு பெரும் புகழ் கிடைக்கும், ராமனுக்கும் எனக்கும் பரதனுக்கும் உலகத்துக்கும் நன்மை செஞ்சவளாவ அப்படின்னு மன்றாடி கேட்குறார். அழுது சிவந்த அவருடைய கண்களில் கண்ணீர் பெருகிறது. தர்மநெறி தவறாத அந்த மன்னர் சொன்ன நல் வார்த்தைகளில் தீமையை மனசில் நிலைநாட்டிண்டு கைகேயை அலட்சியம் பண்ணுறாங்க. தசரதர் மீண்டும் மூர்ச்சி அடைகிறார். இரவும் கழியறது. மன்னரை விடியற் காலையில் உறக்கத்துலேருந்து எழுப்புற பணியை உடையவன் வந்திகள் வாத்தியங்களை முழங்குறாங்க. இந்த நல்ல இசை தான் காதில் விழுறத கூட பொறுக்க முடியாத நிலையை அடைஞ்சிட்டார் தசரதர். அந்த வாத்திய சங்கீதத்தை நிறுத்துமாறு பணிக்கிறார். அப்போது தான் நில தடுமாறி தரையின் மேலே சுருண்டு விழுந்து கடந்த மன்னரை பார்த்து கைகேயி, என்ன இது, எனக்கு ஒரு வாக்களிச்சுட்டு இப்படி ஒன்றுமில்லாத விஷயத்தை பெருசாக்கிட்டு தரை மேலே ஆசை வச்சு படுத்திருக்கீங்களேன்னு கேட்குறாங்க. இது தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.